ஒரு சிறு பள்ளி மாணவியில் இருந்து கர்ப்பிணி பெண்களில் இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, காவல்துறை இது என்ன செய்யுது, ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்கிறார், யாராவது பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்கிறார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நீங்கள் அறிவித்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல்